நான் இல்லடா உனக்கு சோறு போடுறேன், ஏங்காத்த சுவாசிச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டவரா? ஏங்காத்த நீ சுவாசித்து ஏன் தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாகூர் அப்துல் காதர் ஜிலானியா, மொய்தீன் ஆண்டவரா அப்படின்னு நல்லா கேட்பானா இல்லையா? இப்ப நமக்கே கோபம் வருது, நம்ம இடத்தை அடுத்த ஆளு கொடுத்தா என்ன செய்யுது, கோபம் வருதுன்னா அல்லாஹ் கோபம் வருமா இல்லையா? அப்ப ஆலிம்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இஸ்லாம்னு சொல்லிக் கொள்றாங்க, மனுஷனை போய் கும்பிடுறாங்க, செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. இவங்க மேல அல்லாஹ் கடும் கோபம் கொள்றான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேங்கிறான், இவங்களுக்கு நிரந்தர நரகம்ங்கிறான், இவர்களுடைய பாவங்களுக்கு கூட மன்னிப்பு இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்து அவர் போய் பள்ளிவாசல்ல இமாமா இருந்து அவர் பின்பற்றி சொல்லலாமா? நீ ஈமானே இல்ல, ஒன்னை எப்படி நான் பின்பற்றுவது? நீ அல்லாஹ்வை நம்புற அளவுக்கு நீ என்ன செய்யல, நம்மளை எப்படி பின்பற்றுவது? அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லுகிறோம், நீங்கள் ஒரு பேசிமாம்னு ஒரு ஆள் இருப்பாரையானால் அவரை பின்பற்றி நம்ம தொழுவதாக இருந்தால் அவர் ஒழுங்கான ஆளா இருக்கணும். செயல்கள் ஒழுங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா மனுஷனையும் தப்பு இருக்கும். 100% நல்லவன் யாராவது இருக்கானா? எந்த மனுஷனும் கிடையாது. ஒரு தப்பும் செய்யாத ஒரு ஆளை கொண்டு காட்ட இயலுமா? காட்ட இயலாது. இப்ப தொழுவிச்சார் எந்த தப்பும் செய்யாதவரா இவரு? நான் இந்த தப்பு செய்யாத ஆளா? எந்த ஒரு மனுஷனாச்சும் இவருக்கு தப்பே கிடையாதுன்னு ஒரு ஆளை கொண்டு காட்டுங்க பார்ப்போம், காட்டவே இயலாது. அப்படி